உனக்கு லைவ் லொகேஷன் அனுப்பி வர சொன்னேன். ஆனா நீ எங்க போயிட்டு இருக்க? நான் எங்க வரணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மாமா எங்களை எங்க கூட்டிட்டு போறாருன்னு எங்களுக்கே தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பூரியோட ஆடி பாட சொல்றாரு. தேங்க் காட், ஐ லவ் யூன்னு சொல்றதுக்குள்ள நீ வந்துட்ட. நான் உன்கிட்ட தான் சொன்னேன். பூரி நான் அவளுக்கு சொன்னு நினைச்சுக்கிட்டா. உடனே போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னா இவ்வளவு நேரம் ஆகி ஆளை காணும். எங்க போயிருப்பான்? எனக்கு புரியுது சிவா, நீ எதுக்கு வர சொன்னேன்னு. அது இருக்கட்டும், உன் பிளான் என்ன சிவா? ஒண்ணும் இல்ல பிந்து. எப்படியும் என் கூட அக்கா இருக்கா இல்ல. மாமாவும் பூரியும் இல்லாத நேரம் பார்த்து இதே இடத்துல நம்ம காதலிக்கிற விஷயத்த அக்கா கிட்ட சொல்லிட்டோன்னு வச்சுக்கோ. அக்கா அதை புரிஞ்சுப்பான்றது என்னோட நம்பிக்கை. நீ எதுக்குடி இங்க வந்த? நீ எதுக்கு இங்க வந்தியோ நானும் அதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். எனக்கு லவ்வர் இருக்கான். அவன் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறான். அதனால சேர்ந்து வந்திருக்கோம். இங்க உனக்கு யார் இருக்கான்னு வந்திருக்க? உலகத்துல உன் ஒருத்திக்கு மட்டும் தான் லவ்வர் இருப்பானா என்ன? எனக்கு கூட ஒரு லவ்வர் இருக்கான். அவனுக்காக தான் இங்க வந்திருக்கேன். நசுங்கி போன லட்டு மாதிரி இருக்கிற உன் மூஞ்சுக்குலாம் லவர் இருக்கானா? உன் பேர்ல மட்டும் தான் பூரி இருக்கு. 2 கன்னத்திலே ஒண்ணு விட்டா உன் முகம் அப்புறம் தீஞ்சு போன சப்பாத்தி மாதிரி ஆயிடும். அப்படிப்பட்ட உனக்கே லவ்வர் இருக்கான். ஏன் முகத்துக்கெல்லாம் இருக்க மாட்டானா என்ன? இருப்பான். இருக்கான்னு நேரா போய் உன் அப்புறம் அத்தை கிட்ட போய் சொல்லு. உனக்கு நல்ல கிராண்டா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. யார்கிட்ட சொன்னா என் கல்யாணம் நடக்கும்னு எனக்கு தெரியும். நீ முதல்ல இடத்த காலி பண்ண. என்னடி ஓவரா பேசுற? நானா ஒன்னும் ஓவரா பேசல. நீ தான் வந்து என்கிட்ட பம்பு எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. உன்ன பிந்து, எதுக்கு தேவையில்லாம லவ்வர் இருக்கான் அது இதுன்னு நீ சொன்ன? நான் தான் உன் பேர் சொல்லல. சந்தேகம் வந்துட்டா? ஒருவேளை வந்திருந்தா அப்புறவாத்தைக்கு வந்த மாதிரி இவளுக்கும் உடனே வந்திருக்கணும் இல்லையா? இவெல்லாம் சரியான மரமண்ட. நீலாம் ஒன்னும் டென்ஷன் ஆகாத. பிந்து, ஐயோ சிவா, நீ ஏன் திரும்ப வந்திருக்க? நீ பயப்படாத. அக்கா மாமா செலிபிரிட்டிஸ் ஆயிட்டாங்கல்ல. எல்லாரும் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருக்காங்க. என்ன கண்டுக்கிற நிலைமையில அவங்க இல்ல. அதனாலதான் நான் இங்க வந்தேன். சாரி பிந்து, இப்படி நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியாவது அக்கா கிட்ட பேசுற சிச்சுவேஷன் அமையும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம காதலை பத்தி அக்கா கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு இந்த வேலண்டைன்ஸ் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன். இப்போ இதே வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் சாட்சியா வாழ்ந்தா உன் கூட தான் வாழ்வேன். அப்படி இல்லைன்னா உன் கூட தான் என் சாவு. வாங்கிக்கோ பிந்து.
மம்மி, டாடி எங்க? காலையில இருந்தே அவரை காணும். ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு. ஏர்போர்ட்டுக்கா? எதுக்கு? டாடி சொல்லாம கொல்லாம ஃபாரின் ட்ரிப் ஏதாவது பிளான் பண்ணிருக்காரா? நோ ஃபாரின் ட்ரிப் இல்ல. ஃபாரின்ல இருந்து அதான் யுஎஸ்ல இருந்து வரப்போற அவரோட ஃப்ரெண்ட ரிசீவ் பண்ண போயிருக்காரு. டாடிக்கு யுஎஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா மம்மி? யார் அவங்க? தோஷ், சந்தோஷ், ஹாப்பி சந்தோஷ். மொத்தத்துல இந்த ஹாப்பி சந்தோஷ் ஹாப்பியாவும் சிம்பிளாவும் சிகாகோலயே செட்டில் ஆயிட்டா. இவ்ளோ நாளா வராத அந்த ஹாப்பி சந்தோஷ் அங்கிள் இப்ப எதுக்காக வராரு? அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா. பேரு லில்லி. என்னமோ பொதுவா எல்லாரும் அமெரிக்கால செட்டில் ஆன மாப்பிள்ளைய தான் பாப்பாங்க. பட் அவர் என்னடான்னா இந்தியாலயே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து பொண்ணை எங்க செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவரோட யோசனை அப்படி இருக்கு. நாம இந்தியா விட்டு போனதுனால மட்டும் அமெரிக்கன்னு சொல்ல முடியாதுல்லடா. நாம எங்க இருந்தாலும் நாம இந்தியன் தான்டா. அது மட்டுமா, நம்ம இந்தியால ரொம்பவே முக்கியமா நம்ம சவுத் இந்தியால கிடைக்கிற சாம்பார் சாதம் வேற எங்கேயாவது கிடைக்குமா? அதுக்கு கருவாடு ஃப்ரை தான் செமையா இருக்கும்னு யாருக்காவது தெரியுமா சொல்லு? நாம எவ்வளவு தூரம் போனாலும் திரும்ப நாம பிறந்த இடத்துக்கு வரதுங்கிறது ஒரு சந்தோஷம் தான்டா. அதுவும் வந்துட்டாரு. என்னடா என் பேச்சு அவ்வளவு போர் அடிக்குதானே? காரை நிறுத்திட்ட? இல்லடா, வீடு வந்துருச்சு. ஓ, பேச ஆரம்பிச்சதுல நேரம் போனதே தெரியலடா. பேபி போலாமா? எதுக்குக்கா வர சொன்ன? டேய், வேலண்டைன்ஸ் டே பார்ட்டிக்கு பிந்து எதுக்குடா வந்தா?